Thank you, Sarvan, for entertaining us today. Many thanks. Now we come to a very important point of our meeting. Sri Lanka counter-terrorism legislation, human rights, peace and security. We have two speakers today. You have seen their agenda here. Both came from Australia. First speaker, Mr. N. Kandasamy, Center for Human Rights and Development, CHRD, Sri Lanka, who is going to be the first. Thank you very much. Do you want to sit and speak? Yeah. Yeah, I hear it. Okay, thank you. I think it's very comfortable, I understand. All right. எல்லாருக்கும் எனக்கு வணக்கம். எனக்கு இன்றைக்கு இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பற்றி இங்கு பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்ததற்கு முதற்கண்ணாக தமிழ் என்பதற்கு நான் நன்றியை செலுத்திக் கொண்டுள்ளேன். இதில் பொதுவாக நாங்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பற்றிய நாங்கள் கூடுதலாக பேசியதும் அதற்கு எதிராக அதை ரிப்பீல் பண்ணுவதற்காக எடுத்த நடவடிக்கைகள் யாவும் இலங்கையில் தான் கூட அதுக்கு வெளிநாட்டிலே ஆயினும் இது நல்ல ஒரு சந்தர்ப்பம். இந்த ஹியூமன் ரைட்ஸ் டே சர்வதேச மனித உரிமை தினத்திலிருந்து இந்த பயங்கரவாதத்தை பேசுவதற்கு நான் கேட்கப்படுகிறேன். ஏனென்றால் 1979ஆம் ஆண்டு பயங்கரவாத தடை சட்டம் ஜூலை மாதம் 19ஆம் தேதி வந்து இன்று வரை இது நடைமுறையில் இருக்கின்றது. 1979ஆம் ஆண்டு அதாவது அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த பயங்கரவாத தடை சட்டம், அதாவது இதை சொல்ல போனால் இந்த மனித உரிமை மீறல் என்ற வகையில் அதாவது அளவு தொகை வகையான மனித மீறல்களை ஏற்படுத்தி தந்தது. இதற்கு ஒரு காரணம் இந்த சட்டம் படைத்தரப்பினர், அதாவது செக்யூரிட்டி போர்ஸுக்கு அளவு அந்த அதிகாரத்தை கொடுத்தது. ஆகவே நான் இதை பற்றி பேசும் பொழுது 3-4 கட்டங்களாக பிரித்து பேசலாம் என்கிறேன். முதலாவது இந்த பர்பஸ் ஆஃப் லா. இந்த சட்டத்தை 79ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 19ஆம் தேதி இலங்கை பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட பொழுது அதற்கு கொடுக்கப்பட்ட விளக்கம். இரண்டாவதாக the manner in which the PTA was enacted, அதாவது பயங்கரவாத சட்டம் அன்று 19ஆம் தேதி பாராளுமன்றத்தில் எவ்வாறு இயற்றப்பட்டது என்பது மிகவும் ஒரு வேடிக்கையானதும் விமர்சனத்துக்குரியது. மூன்றாவது கட்டம் இந்த பயங்கரவாத தடை சட்டம் அதாவது நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லது அறிமுகப்படுத்துவதற்குரிய அன்றைய காலகட்டத்தில் இருந்த அரசியல் சூழ்நிலைகள் யாவை என்பதை முதல் 3 குறித்து பேசலாம் என்று நான் யோசிக்கிறேன். முதலாவதாக பர்பஸ் ஆஃப் ஆக்ட் என்று சொல்லும் பொழுது இதற்குடைய நோக்கம் அன்று 19ஆம் தேதி பாராளுமன்றத்தில் இதை KW தேவநாயகம் அவர்கள் அப்போது நீதி அமைச்சராக இருந்தார். அவர் அதை அறிமுகப்படுத்திய பொழுது அதற்கு பிறகு இதற்கு கொடுக்கப்பட்ட வழக்கம் வடபகுதியில் உள்ள பயங்கரவாதத்தை இல்லாதொழிப்பதற்கும், ஆகவே 6 மாத காலத்துக்கு இது ஒழித்தொழிக்கப்படும் என்பதும், இது வடபகுதியில் மட்டும்தான் இது நடைமுறைப்படுத்தப்படும் என்பதும், இது தென்னிலங்கையில் எந்த கட்டத்திலும் இது நடைமுறைப்படுத்தப்படா என்பதை திரு தேவநாயகம் அவர்கள் அன்று எதிர்கட்சியில் இருந்த மைத்ரிபால சிறிநாயக்கா அவர்களுக்கு அன்று கூறியிருந்தார். அன்று 19ஆம் தேதி 12:45 சரியாக மதிய போஜனம் முடிந்ததுதான் இது பாராளுமன்றத்துக்கு வந்தது. காலமே 9:30 மணித்தான் மைத்ரிபால சிறிநாயக்காவிடம் இதனுடைய பில் கையளிக்கப்பட்டது. அன்று NDTV உள்ள பார்லிமெண்டேரியன், அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே அங்கு சமூகம் அளிக்கவில்லை. அவர்கள் விவாதத்தில் பங்கெடுக்கவில்லை, அதற்கு வாக்களிக்கவில்லை. மைத்ரிபால சிறிநாயக்கா ஒருவர் தான் சொன்னார், இந்த டிராகோனியன் அதாவது பயங்கரமான இந்த சட்டத்தை அவசரமாக நீங்கள் எதற்காக கொண்டு வருகிறீர்கள் என்று கேட்டார். அதுக்கு அதே நேரத்தில் மைத்ரிபால சிறிநாயக்கா ஒன்றை சொன்னார், இன்றைக்கு இந்த சட்டம் அவசியம் இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே எங்களுக்கு இந்த நிலைமையை கட்டுப்படுத்தக்கூடிய சட்டங்கள் போதிய அளவு இலங்கை அரசாங்கத்திடம் இருக்கின்றது. 1947ஆம் ஆண்டு பொதுஜன பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நாங்கள் அவசர காலத்தை பிரகடனப்படுத்த முடியும், ராணுவ சட்டத்தை பிரகடனிக்க முடியும். ஆகவே நாங்கள் கடந்த காலத்தில் எத்தகைய நிலைமைகளை நாங்கள் சமாளித்திருக்கின்றோம். அதைவிட 1978ஆம் ஆண்டு புரோவிஷனம் லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் அண்ட் சிமிலர் ஆர்கனைசேஷன் ஒரு சட்டம் இருந்தது. தமிழோட விடுதலை புலிகளையும் அதே ஒத்த சட்டங்களையும்
தடை செய்வதற்கென ஒரு சட்டத்தை 1978ஆம் ஆண்டு அந்த அரசாங்கம் இயற்றி வச்சிருந்தது. ஆகவே இந்த சட்டம் தேவையில்லை என்று சொன்னார். மூன்றாவது 1971ஆம் ஆண்டு ஜி.ஆர். ஜெயவர்தனா அவர்கள் ஸ்ரீலங்கா கட்சியினால் கிரிமினல் ஜஸ்டிஸ் கமிஷன் கொண்டு வந்த பொழுது அவர் அதை சுட்டிக்காட்டி ஆகவே இந்த சட்டம் உங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னார். அப்பொழுது அரசாங்க தரப்பிலிருந்து கே.டபிள்யூ. தேவநாயகம் அவர்கள் சொன்னார், இது ஒரு டெம்பரரி ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட், 6 மாதம் தான் இருக்கும், நிச்சயம் நாங்கள் தென்னிலங்கையில் இதை நடத்த மாட்டோம், இது வடபகுதியில் மட்டும்தான் நாம் நடத்தப்படும் என்று சொன்னார். மூன்றாவதாக அது முக்கியமான விஷயம், அன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இருந்த சூழ்நிலை, எத்தகைய அரசியல் சூழ்நிலை இதற்கு ஒரு ஃபேக்டர்ஸ் கண்ட்ரிபியூட் பண்ண இமீடியட் காரணமாக என்று கேட்டால், ஜூலை மாதமே யாழ்ப்பாணத்தில் ஒரு அசாதாரணமாக புகுங்கப்பட்டது. அடிக்கடி வன்செயல்கள் பிடித்தன. ஜூலை மாதம் 11ஆம் தேதி ஜி.ஆர். ஜெயவர்தனா அவர்கள் அவசர கால சட்டத்தை பிரகடனத்தில் போட்டு பிரிகேடியர் வீரரும்பா யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பியிருந்தார். 6 மாச காலத்தில் நீங்கள் இந்த பயங்கரவாதத்தை கம்ப்ளீட்டா எரடிகேட் பண்ணி போட்டு வாருங்கள், உங்களுக்கு தேவையான சகல வசதியுடன் நான் தருகின்றேன், சகல சட்ட மூலங்களை நான் எல்லாம் என்று அனுப்பினார். ஜூலை மாதம் 11ஆம் தேதி அவருக்கு நியமனம் வழங்கப்பட்டது. அவர் யாழ்ப்பாணம் போனார். அன்றே அடுத்த நாள் நவாலி கனகரட்னத்துடைய மகன் இன்பம் அவருடைய மருமகன் செல்வரட்னம் கைது செய்யப்பட்டார். அந்த தினம் ராஜேஸ்வரன் பரமேஸ்வரன் இரு சகோதரர்கள் நாட்டின் கைது செய்யப்பட்டார்கள். அன்றைய தினமே இந்திரராஜா என்ற இளைஞன் கைது செய்யப்பட்டார். பாலேந்திரா கோப்ப ராஜா 7 பேரும் கைது செய்யப்பட்டு ராஜேஸ்வரன் பரமேஸ்வரன் சாவச்சேரி போலீஸ் ஸ்டேஷனிலும், மற்ற இன்பம் செல்வரட்னம் எங்கே இருந்தார் என்று தெரியாது. ஒரு சில நாட்களுக்கு பின்பு அவருடைய பொடிகள் பண்ண பாலத்தில் கண்டெடுக்கப்பட்டன. இந்திரராஜா அவர்கள் ஒரு சில காலத்துக்கு பிரசிடென்ட் ஹாஸ்பிட்டலுக்கு காலமானார். அது 4 பேரும் அது காலத்தில் இதுவரை டிசப்பியரன்ஸ் லிஸ்ட் தான் இருக்கின்றது. இது 11ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி இடையில் இடப்பட்ட சம்பவங்கள். பின்பு 17ஆம் தேதி இந்த அவசரகால சட்டம், அதாவது பயங்கரவாத தடை சட்டம், அதாவது இலங்கை அரசியலமைப்புக்கு முரணானதா இல்லையா என்றதும் இதற்கு சர்வஜன வாக்குரிமை நடத்தப்பட வேண்டுமா என்பதை அட்டர்னி ஜெனரல் அதாவது சட்டமாதிபர் திணைக்களம் உயர் நீதிமன்றத்துக்கு விண்ணப்பித்திருந்தார்கள். 19ஆம் தேதி அவர்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார்கள். இதுக்கு சர்வஜன வாக்குரிமை எடுக்க வேண்டும். 12:45 வந்த பில் அன்றைய ஃபர்ஸ்ட் ரீடிங் குழுநிலையில் அன்றே வாதிக்கப்பட்டது. செகண்ட் ரீடிங் அன்றே வாதிக்கப்பட்டது. 3வது ரீடிங் அன்றே வாதிக்கப்பட்டு இரவு 10 மணிக்கு பயங்கரவாத சட்டம் ஒரு ஹாஃப் டே பிசினஸ்ல எல்லாம் பாஸ் பண்ணி 20ஆம் தேதி சபாநாயகர் கையெழுத்தப்பட்டு நடைமுறைக்கு வந்தது. அன்றில் இருந்து கைதுகள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு 83ஆம் ஆண்டு ஜூலை மட்டும் 200க்கு மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலை இருந்தார். நிர்மலா, நித்யானந்தன், ஃபாதர் சிங்கராஜா, ஏகுலராஜா, குட்டிமணி, தங்கத்துரை, ஜெகன், தாமவந்தையா, ஸ்ரீகோன் என்று பெரிய ஒரு பட்டியலுடன் இருந்தார். 83ஆம் ஆண்டு ஜூலை இனக்கலவரம் நடந்து 24ஆம் தேதி 26ஆம் தேதி 54 பேர் சிறைச்சாலையில் மசக்கர் செய்யப்பட்டார்கள். பின்பு அவர்கள் கட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு ஏனையோர் மாற்றப்பட்டார்கள். சிலர் சிறையடைத்துக் கொண்டு இந்தியா போனார்கள். டாக்டர் சிவானந்தா, வரதா பெருமாள் உட்பட சகலருமே பாரசிங்கராஜாவை டாக்டர் தமிழனி தேர்தலும் யாரையும் சொல்லிவிட்டார்கள், நாங்கள் போகவில்லை. அதுக்கு பிறகு தொடர்ந்து கைதுகள் போய் 87ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 29ஆம் தேதி இந்திய சமாதான உடன்படிக்கை சபை மட்டும் 6500 சிறை கைதிகள், வெளிக்கடை, பூசா. அதற்கு பின்பு 84ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் திரு லலித் அத்வலி அவர்கள் தேசிய பந்தோபஸ்து அமைச்சராக நியமிக்கப்பட்டார். 84ஆம் ஆண்டு விசேட அதிரடிப்படை உருவாக்கப்பட்டது. ஜி.ஆர். ஜெயவர்தனா ரவி ஜெயவர்தனா அவர்கள் விசேட அதிரடிப்படைக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டார். அம்பாறை, திருவோணமலை, மட்டக்களப்பு பகுதியில் STF டிப்ளாய் பண்ணப்பட்டது. கோடரன் சர்ச் ஆபரேஷன் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டது. 84ஆம் ஆண்டு நடுப்பகுதியில் முதல் வெல்வெட்டுத்துறை கோடரன் சர்ச் ஆபரேஷன் நடந்தது. 600க்கு மேற்பட்ட இளைஞர்கள் பூசாவுக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். பூசாவுக்கு முதல் கேம்ப் 1901 பூசா திறக்கப்பட்டது. அதற்கு பிறகு 87ஆம் ஆண்டும் மட்டக்களப்பு, திருவோணமலை, அம்பாறை, யாழ்ப்பாணம் ஆகிய இடங்களில் சுற்றி வழக்கின் போது கிட்டத்தட்ட 6500 பேர் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் இருந்தார்கள். இந்த பயங்கரவாத சட்டத்தை ஏன் நாங்கள் ஒரு பயங்கரவாத சட்டம் உண்டோ, இதற்கு அரசு அதாவது லோ என்ஃபோர்ஸ்மெண்ட் போர்சஸ் என்று சொல்றது சட்டத்தை அமல் நடத்துகின்ற அந்த விசேட அதாவது அதிகாரங்கள் அந்த அதாவது அரச படையினரிடம் கையிலாக ஒப்படைக்கப்பட்டது.
அவர்கள் கைது செய்யலாம். சட்டம் சொல்லுகிறது 72 மணித்தியாலத்துக்குள் அவரை மஜிஸ்ட்ரேட் முன்னால் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டும். ஆனால் கட்டாயம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அவர்களுக்கு 3 மாதத்துக்கு தடுப்பு டிடென்ஷன் ஆர்டர் கொடுத்து வச்சிருக்கலாம். அதுவும் டிடென்ஷன் ஆர்டர் புதுப்பித்து 18 மாதம் அவர்களை எங்கேயும் வைத்திருக்கலாம், யாருமே கேட்க முடியாது. அந்த 18 மாத காலத்துக்குள் சித்திரவதை செய்யப்பட்டு ஒப்புதல் வாக்குமூலம் பெறப்படுகின்றன. அதே ஒப்புதல் வாக்குமூலம் தான் அவருக்கு குற்றப்பத்திரிகைகளில் தாக்கல் செய்யப்படுகின்றன. ஒப்புதல் வாக்குதல் மூலம் சிங்களத்தில் தான் பதியப்படுகின்றன. ஒரு தடவை ஒப்புதல் வாக்குதல் மூலமும் ஆங்கிலத்திலோ தமிழிலோ பெறப்படவில்லை. அதை வைத்துக் கொண்டு அதாவது கைது செய்தவர்கள் சித்திரவதை செய்யப்படுகிறார்கள். அதாவது ஒப்புதல் வாக்குமூலத்தை பெறுவதற்காக மேக்சிமம் டோர்ச்சர் செய்யப்படுகின்றது. அந்த டோர்ச்சர் சித்திரவதை உச்சகட்டத்தில் தான் ஒப்புதல் வாக்குமூலம் பெறப்படுகின்றன. அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அவர்கள் என்ன எழுதுகிறார்களோ சிங்களத்தில் எழுதி போட்டு கையெழுத்து வைக்கப்படுகின்றது, குற்றப்பத்திரிகைகளில் தாக்கல் செய்யப்படுகின்றன. இப்படியான இந்த பயங்கரவாத தடை சட்டம் கைது, சித்திரவதை, தடுப்பு காவல், குறிப்பாக பெண்கள் இந்த 18 மாத காலத்துக்குள் பெண்கள் எங்கேயும் வச்சிருக்கலாம். அவர்களுக்கு என்ன நடக்குதுன்றது யாருக்குமே தெரியாது. இந்த நாங்கள் 6500 பேரை நான் 37ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அதாவது இந்திய சமாதான உடன்படிக்கை இருக்கு மட்டும் எடுத்த அந்த புள்ளிவரத்தின்படி 80% பிரெட் வின்னர்ஸ்